ஆதமுக்கு முன் இவ்வுலகம் இருந்தது. இவ்வுலகிற்கு முன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இருந்தான். அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்கு ஆரம்பம் இல்லை என்பதை நாம் அறிவோம். அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்கு ஒரு முடிவு இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அஸ்ஸவஜல் அவனுடைய சிம்மாசனத்தை வைத்திருந்தான் என்றும் அவனுடைய சிம்மாசனம் தண்ணீருக்கு மேல் இருந்தது என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் இந்த துனியா மிகவும் பெரியது. இந்த துனியாவில் பில்லியன் கணக்கான மக்களுக்கு இடம் உள்ளது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவின் மற்ற படைப்புகளோடு ஒப்பிடுகையில் இந்த துனியா என்ன அவ்வளவு பெரியதா என்று தோன்றும். அதை சூரியனுடன் ஒப்பிடுங்கள். சூரியன் ஒரு நட்சத்திரம். இந்த பூமியை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை சூரியனுக்குள் வைக்கவும். அவ்வாறு செய்தால் நீங்கள் 3 மில்லியன் பூமிகளை சூரியனில் வைக்க முடியும். அல்லாஹ் மிகப் பெரியவன். சூரியனை விட மில்லியன் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் உள்ளன. ஒரு காலக்சி உருவாக்க உங்களுக்கு மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் தேவை. மில்லியன் கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளன. இப்போது நாம் பேசிய அனைத்தும் பிரபஞ்சத்தைப் பொறுத்தவரை விண்மீன் திரள்களே டிரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் டிரில்லியன் கணக்கான கிரகங்கள் மற்றும் பலவற்றில் அஸ்ஸாமா அத்துனியாவின் கீழ் வருகிறது. முதல் சொர்க்கம் மற்றும் அல்லாஹ் 7 வானங்களையும் 7 வானங்களுக்கு இடையே உள்ள தூரத்தையும் உருவாக்கியவன். முதல் வானமும் 2வது வானமும் இடையே உள்ள தூரம் 500 வருடங்கள் எந்த வேகத்தில் சென்றால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அங்கிருந்து முதல் சொர்க்கம் 2வது வானத்தை அடைய 500 வருடங்கள் ஆகும். 500 வருடங்கள் 2இல் இருந்து 3வது 6 முதல் 7 வரை ஒவ்வொரு முறையும் 7 வானங்கள் ஆன பிறகு 500 வருடங்கள் எடுக்கும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அனைவரும் ஆயத்துல் குர்சியை படிக்கிறீர்களா? நீங்கள் அனைவரும் ஆயத்துல் குர்சியை அறிவீர்கள். இதன் பிறகு உங்களிடம் அல்லாஹ்வின் குர்சி உள்ளது. அல்லாஹ்வின் நாற்காலி. சாஹித் இப்னு ஜுபைர் அல்லாஹ் தஆலா அன்ஹுவை கூறிய வாதப்படி இந்த அர்ஷை உற்றுப் பார்ப்பது சிம்மாசனத்தை பார்ப்பது போன்றது. குர்சியுடன் ஒப்பிடும்போது இந்த வானங்கள் அனைத்தும் பாலைவனத்தில் உள்ள மோதிரம் போன்றது. 7 வானங்களுக்குப் பிறகு அல்லாஹ்வின் குர்சி. அல்லாஹ்வின் குர்சிக்கு பிறகு என்ன உள்ளது? என் இளம் நண்பர்களே, அல்லாஹ்வின் அர்ஷ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் அரியணையுடன் ஒப்பிடும்போது குர்சி பாலைவனத்தில் ஒரு மோதிரம் போன்றது. சுப்ஹானல்லாஹ். குர்சி மோதிரம் என்றால் மற்றும் அர்ஷ் என்பது பாலைவனம். குர்சி அல்லாஹ்வின் அர்ஷுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை. அப்படியானால் அல்லாஹ்வின் அர்ஷை சுமக்கும் மலக்குகள் உங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களின் தலைகள் 7வது வானத்திலும் அவர்களின் பாதங்கள் தாழ்வான பாதையிலும் உள்ளன. நண்பரே, என் நண்பர்களே, உங்களிடம் அர்ஷ் மற்றும் குர்சியின் இறைவன் இருக்கிறார். அல்லாஹ் அவனுடைய சிம்மாசனத்திற்கு மேலே இருக்கிறான். ஆனால் அவனிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை. அல்லாஹ் அஸ்வாஜல் தன்னை மகிமையான சிம்மாசனத்தின் இறைவன் என்று குரானில் பலமுறை குறிப்பிடுவது போல் அல்லாஹ் பூமியில் இருந்து விழும் அனைத்தையும் அறிவான். வானங்கள் மற்றும் வானத்தில் இருந்து ஒரு